ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடச்சட்டியில் ஒரு கரண்டி ஆயில், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 11 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் 11 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்ததாக இருந்தால் தான் தக்காளி சாதம் ருசியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டுருக்கேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. அதில் இருக்கிற வரமிளகாயை நீக்கிட்டு மத்தால மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி முழுசாக இருந்தால் சாதம் ருசியாக இருக்காது. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி தொக்கில் சாதம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ருசியான தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ.